தமிழ் வணக்கம். பாருங்கள், நம்ம பாவக்காய் மசாலா காய் செய்ய போகிறோம். பாருங்களேன், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டோம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். பாவக்காயை பாருங்கள் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் தக்காளி ஒரு 1.5 தக்காளி வச்சுருக்கோம். சின்ன தக்காளியில் வருங்க. இது பாதி தக்காளி, இது ஒரு தக்காளி ஒரு வச்சுருக்கோம். மிளகாயில் உப்பு வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்கிறோன்னா பாருங்கள், மிளகாய் தூள், வீட்டு மசாலாத்தூள், இதில் எல்லாத்தையும் இப்படி ஒரு 1.5 ஸ்பூனு சேர்த்துக்கிறோம். பாருங்கள், 1.5 ஸ்பூனு சேர்த்துக்கிட்டோம். இதை தான் இப்போ பொரியல் பண்ண போகிறோம். மசாலா காய் செய்ய போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே ஒரு எண்ணெய் சட்டியில் இப்போ ஒரு செய்யணும்னா ஃபஸ்ட்டு தேவையானதை இப்படி வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். இது சாம்பாருக்கு இப்போ நான் வதக்கியிருக்கேன். இதை நம்ம எடுத்துக்கிடுவோமே. பாருங்கள், சாம்பாருக்கு வதக்கினதை சாம்பாரில் சேர்த்துட்டோம். சாம்பாருக்குள்ள பொருளை சாம்பாரில் சேர்த்துட்டோம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில் நம்ம கடலை எண்ணெய் போட்டிருக்கோம். அது நல்லா இந்த பெருஞ்சீரகம் பொரிஞ்சிருச்சு. அந்த எண்ணெயில் பெருஞ்சீரகம் தான் போடணும். பெருஞ்சீரகம் எல்லாம் வறந்துருச்சு. இப்போ இந்த மசாலையோடு இந்த காயை சேர்த்துட்டு இதை இப்படியே நம்ம செஞ்சு விடுறோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணும். ரொம்ப எண்ணெய் செல்லாது. இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்காது. வெங்காயம் வதங்குற நேரத்தில் எல்லாமே சேர்ந்து வெந்துடும். அப்போ அந்த மசாலா காய் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மூடி வச்சுருவோங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டுருக்கு. ரொம்ப குறைச்சி வச்சுருக்கோம். வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும். ரொம்ப குறைச்சி வச்சுருக்குறோம். அதனால் அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்படியே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வேகட்டும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சைடில் வச்சுக்கிறலாம். எண்ணெய் ரொம்ப இல்லாமல் செய்கிறோம் நம்ம. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பாருங்கள், வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலா காய் தனித்தனியாக நம்ம ஒன்று எதையும் வதக்கலை, எல்லாம் ஒன்றா தான் போட்டுருக்கோம். பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்களேன், எல்லாத்துக்கும் சைடு டிஷ்ஷாக வச்சுக்கிறலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வச்சு பாருங்கள். எல்லாம் மொத்தமாக ஒன்றா வெந்து எல்லா மசாலையும் ஒன்று செஞ்சிருச்சு. பாருங்கள், அருமையான பாவக்காய் மசாலா காய். பரிமாறும்போது கொஞ்சம் மல்லி இலையை பொடிசாக அரிஞ்சு தூவி பரிமாறலாம். சாப்பிடும்போது நம்ம பரிமாறும்போது செஞ்சு பரிமாறலாம். பாருங்கள், அருமையான பாவக்காய் மசாலா காய். கொஞ்சம் மூடி பாருங்கள், நல்லா பதமாக வெந்துருச்சு. இதுதான் பதம். தண்ணியும் ஊற்றலை. பாருங்களேன், இந்த வெங்காயம், இந்த பாவக்காய், இந்த தக்காளியோட தண்ணி தான் இந்த பாவக்காய் வெந்திருக்கு. பாருங்கள், அருமையான மெத்தேடு, ஈஸியாக செய்கிறது. இதுதான் பாவக்காய் வறுவலி. ஒரு மசாலா காய் ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரிக்கு எல்லாம் தனித்தனியாக போட்டு செய்யணும் இல்லை, வதக்கி செய்யணும் இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சி போட்டு செஞ்சோம்னா எல்லாம் அதில் சுதந்திரம் வெந்துடும். பாருங்கள், எல்லாமே வெந்து சரியான அளவில் இருக்குது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது மாதிரி பாவக்காய் மசாலா காய் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். சோத்துக்கு, சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இப்படி எடுத்துக்கிறலாம். தோசை இட்லி கூட சைடில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா சுகருங்கிறதுனால இப்படியே எடுத்துக்கிறலாம். அருமையான பாவக்காய் மசாலா காய் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பரிமாறும்போது கொஞ்சம் பொடிசாக மல்லி இலையை தூவி பரிமாறலாம்.